வணக்கம். உங்கள் என்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் இந்த 2 எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், அதே மாதிரி குரூப் டி, என்டிபிசி எக்ஸாம், இனி வரக்கூடிய இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிறோம். நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் வந்து இன்றைக்கி நம்ம 9வது கிளாஸ் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 8 கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற கிளாஸ் செக்ஷனையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்க்கலாமா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? 2 numbers ஆர் த மோர் தென் தேர்ட் நம்பர்ஸ் பை 20%, ஓகேவா, 20% and 80% ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ஃபஸ்ட் நம்பர். வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் தி செகண்ட் நம்பர் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எந்த கொஸ்டின் எடுத்தாலும் ஒன்றுமே கிடையாதுன்னா கொஸ்டின்ஸை நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போவே தெரிஞ்சிடும் கொஸ்டினில் ஒன்றும் மேட்டர் கிடையாது. டக்குன்னு வந்து கொஸ்டின்ஸை போட்டு சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கிறது மோர் தென் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா, அதாவது இங்கே தமிழில் பார்த்திங்க அப்படின்னா அதிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஓகேவா, அவ்வளோதான். இப்போ அதிகம் அப்படின்னா நம்ம கூட்டணும். நார்மலாக பெர்சன்டேஜ் அப்படின்னா அதை 100% தானே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதை தான் பண்ண போகிறோம். இப்போது அதிகம் இருக்கிறதுனால 100%லேருந்து 20% அதிகம் அப்படின்னா 120% அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அதே மாதிரி 80% அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 180% அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? எஸ், அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ஓகே, எஸ். ஸோ இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறைவு அப்படி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100லேருந்து அந்த 80 கழிக்கணும், அப்போ 20% ஆகும். அதே மாதிரி வந்து 20% குறைவு அப்படின்னா 100லேருந்து 20 குறைச்சிங்கன்னா 80% அப்படி மாதிரி கிடைக்குமா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகத்துக்கும் குறைவுக்கும் உள்ள இது, ஓகேவா. ஸோ அப்போ அங்கே இங்கிலீஷில் வந்து மோர் தென் இருக்காமல் டிகிரிஸ் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஓகேவா. எஸ். ஸோ அப்போ 120, 180 அப்படி மாதிரி 2 தான் எடுத்துட்டோமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன தேவை, ஓகேவா, அதுதான் முக்கியம் தேவை. இப்போ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 எண்ணிற்கான, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா இந்த 2 நம்பர் இருக்குல்ல, 2 எண்கள் முறையே 20%, 80%, மூன்றாவது எண்ணை விட அதிகம் அப்படின்னா 3வது நம்பர் நமக்கு தெரியாது. அப்போ முதல் எண்ணையும் அந்த முதல் எண்ணை வந்து தான் கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? முதல் எண்ணுக்கும் 2வதுக்கான சதவீதம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு முதல் எண்ணுங்கிறது 120ம் 120%, 2வது நம்பர் 180% அப்படிங்கிறது தான் தெரியும், ஓகேவா. ஸோ இதை வந்து பெர்சன்டேஜ்லேருந்து வந்து நம்ம மாத்திரக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு P/Q, ஓகேவா. ஸோ முதல் நம்பரை P1, செகண்ட் நம்பரை Q அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இன்ட்டு 100, ஓகேவா. ஸோ சதவீதத்தில் மாற்றணுங்கிறதுனால தான் அப்புறம் நம்ம இன்ட்டு 100 போடுவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் எதுக்கு நான் இன்ட்டு 100 போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து அவங்களுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதை வந்து போட்டுடலாமா? என்ன பண்ண போகிறோம்? அப்போ PQனா இதை Pன்னு வச்சுக்கிறோம், ஓகே, எதை Pன்னு வச்சுக்கிறோம், இது P, இது Q, ஓகேவா, அவ்வளோதான். அப்போ P என்ன? P 120, ஓகேவா. ஸோ 120/180 இன்ட்டு 100, ஓகேவா. எஸ், அவ்வளோதானே, அவ்வளோதான். இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடுவான். ஓகே, இப்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓகேவா, அவ்வளோதானே. நம்ம ஃபஸ்ட்டில் அடிப்போம். அதுக்கப்புறம் இங்கே 12 இருக்குது, இங்கே வந்து 18 இருக்குது. இதை வந்து 6 வாய்ப்பில் அடிக்கலாமா? ஓகே, எஸ். எப்படி அடிக்கலாம்? 2 12, 3 18, ஓகேவா, அவ்வளோதானே. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடித்து கொடுக்க முடியாதுல்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருந்தாலும் இங்கே 100 வந்து பார்த்தீங்கன்னா 25 அடிச்சு கொடுக்கலாம், ஓகே தானே. அப்படி முடியாது. ஸோ இப்போ மேலே 2 இருக்குது, கீழே 3 இருக்குது. இதுக்கு மேலே வந்து இதை அடித்து சுருக்க முடியாது. ஸோ ஆகையால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவ்வளோதான். அப்போ இதை வந்து அப்படியே பெருக்கிக்கிற வேண்டியதான். இது ரெண்டையும் வந்து பெருக்கிக்கிறங்க. இதை வந்து கீழே போட்டுக்க வேண்டியதான். அப்போ என்ன வரும்? 200, ஓகே, 200/3, ஓகேவா. இப்போ 200/3 அப்படின்னா நம்ம எப்போ வந்து இங்கே வந்து கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இது டிஜிட்டில் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இப்போ பாயிண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ பாயிண்டில் இப்போ 200/3 அப்படின்னா அதை வந்து பாயிண்டில் மாற்றணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வகுத்து கொண்டு வர்றப்போ வரக்கூடிய அந்த மீதியை வச்சு தான் இது பண்ண முடியும், ஓகே தானே. எஸ். ஸோ அதை தான் இங்கே பண்ணவே போகிறோம், ஓகேவா. ஸோ அப்படி பண்ணலாம். ஸோ இருந்தாலுமே வேறு மாதிரி எப்படி பண்ணலாம், ஈஸியாக பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 வாய்ப்பாடு பாருங்களேன். 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து 20 மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் எனக்கு தெரியல அப்படின்னா கற்றுக்குறங்க, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். 1 3 3 வச்சுங்க. இப்போ 200க்குள்ள 20 மட்டும் எடுத்து 6 3, அதாவது 6 3 18 அப்படி மாதிரி சொல்லலாமா? அப்போ 6 ஸ்டார்டிங்கில் வர்றது மட்டும் தான் நமக்கு ஆன்சராக இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துக்கிறங்க. அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாமா? ஓகே, ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி 6 ஸ்டார்ட் பண்ணாத ஆப்ஷன் சியை பாருங்களேன், அதையுமே 33.3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதையுமே எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இப்போ பியிலையும்
டியில் மட்டும்தான் அதுதான் நமக்கு 6ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? எஸ், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நார்மலாக நம்ம வகுத்தும் கொண்டு வரலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து வகுத்து கொண்டு வரும்பொழுது தான் ஃபஸ்ட் எடுத்து 6 அப்படிங்கிற 6 தான் வரப்போகுது. அப்போ 6 வச்சு நம்ம இருக்க ஆப்ஷன்ஸ் எதையும் எலிமினேட் பண்ண முடியுது. அதாவது நம்ம குழப்பம் அடையாமல் 4 ஆப்ஷன்ஸை பார்த்து பயந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ பியும் டியும் தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து இப்போ 6 1 18ல் 20ல் 18 போச்சுன்னா 2 இருக்கும். ஓகே. இப்போ இந்த பக்கம் ஒரு 20 இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிங்க. ஓகேவா? மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? 3 வாய்ப்பாடு தானே. அப்போ 6 3 18 அப்படி மாதிரி சொல்லலாமா? அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? அப்போ 2 இருக்குது அப்படின்னா அது அதோட 0 போடுறதுக்காக தான் இங்கே ஒரு டாட் வச்சுருக்கு. அப்போ 66 புள்ளி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 66 புள்ளி அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இன்னும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சராக வரப்போகுது. ஏன்னா இப்போ மறுபடியும் 66 புள்ளி எதுக்கு புள்ளி வச்சோம் அப்படின்னா ஆல்ரெடி லாஸ்ட்டாக இருந்தால் அந்த 20ல் 6 3 18ன்னு போட்டதுக்கப்புறம் மிச்சம் 2 இருக்கும். அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்பாடில் அடிக்க முடியாது. ஏன்னா 3 விட அந்த 2ங்கிறது 3 விட சின்ன பெரிய நம்பரில், அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து அதோட பெரிய நம்பர் ஆக்கிறதுக்கு வந்து 2க்கு பக்கத்தில் 0 போடுறோம். ஓகே. அப்போ 20/3 இருக்குன்னு வச்சுங்களேன். மறுபடியும் நம்ம ஒரு 3 3 6 3 18 மறுபடியும் தான் இதே ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கும் போது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக என்ன ஆச்சு நமக்கு இல்லை ஃபஸ்ட்டு 2 நம்பர் அதாவது 66 புள்ளி அப்படிங்கிறதுக்கு வரைக்கும் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அதாவது 66 புள்ளி வரைக்கும் வந்து நான் கரெக்டாக இருக்குது ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி தான். அப்போ ஆப்ஷன் டியை நம்ம எலிமினேட் பண்ணி விட்டுலாம். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி தான் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஸோ நான் தெளிவாக தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? எந்த ஒரு டவுட்டும் இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அந்த 120 180 அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மோர் தென் அப்படிங்கிற அதாவது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பெர்சன்டேஜில். அப்போ 20ங்கிறப்ப 120%, அது மாதிரி 80% அதிகமாக இருக்குது அப்படின்னா 180% அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இதை பிக்யூ அப்படிங்கிற நேம் வச்சுட்டு ஸோ இந்த பெர்சன்டேஜுக்கான ஃபார்முலா வந்து தான் இங்கே போட்டு சைடில் எழுதியிருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பி என்னன்னு தெரியும், கியூ என்னன்னு தெரியும், இன்ட்டு 100 அதாவது இங்கே ஆன்சர் வந்து சதவீதத்தில் கேட்டதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்போ அப்படியே பிக்யூங்கிறது 120/180 × 100 அப்படிங்கிற மாதிரி போட்டு இதை அடிச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். 1 0 1 0. ஓகேவா? ஸோ இப்போ 6 வாய்ப்பாடு மேலே 12 கீழே 18 இருந்துச்சு, அதை வந்து 6 வாய்ப்பாடு அடிச்சு கொடுத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ 2 3 இப்போ 200/3 இருந்துச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போது நார்மல் மெத்தடில் வகுத்து பண்ணாமல் இந்த ஆன் ஸ்பாட்லேயே இது பண்ணுறக்கூடிய அதாவது சுருக்கி ஆன்சர் கொண்டு வரக்கூடிய மெத்தட் வந்து நான் சொல்லி கொடுத்தோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எங்களுக்கு நார்மல் மெத்தட் வேணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெளிவாக அதுதான் உங்களுக்கு நடத்தினேன். ஸோ இதில் வந்து பார்த்தா எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபஸ்ட் கூட வந்து பாருங்கள். அப்படியும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணி விட்டுருவோம். ஓகே. ஸோ அப்போ இதில் 66.66% அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? The average of 11 number is 50. Okay, so if the average of the first 5 numbers is the 46 and the average of the last 5 number is 54, then the 6th number is ஓகேவா? அதாவது நமக்கு இங்கே கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து என்ன டாபிக் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ். ஓகேவா? ஸோ ஆவரேஜ்னா இது சராசரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ சராசரிங்கிற டாப்பிக்லேருந்துனா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆவரேஜிங்லேருந்து டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சில நேரங்களில் லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கூட வருங்க. அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதில் 2 கொஸ்டின்ஸ் அப்போயே தான் இருக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸில் ஒரு டைப்பு தான் இந்த ஒரு கொஸ்டின்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. த ஆவரேஜ் அதாவது 11 எண்களின் சராசரி அப்படிங்கிறது 50. ஓகே. அப்போ 11ஐயும் 50ஐயும் பெருக்கிற மாதிரி தான் அதுதான் த ஆவரேஜ் ஆஃப் 11 நம்பர்ஸ் இஸ் 50. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? 11 × 50 அதை பண்ணுங்கள். 11 × 50. ஓகேவா? இது ரெண்டையும் பெருக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 11 5 55 0. ஓகேவா? அடுத்து என்ன மேட்ரு? இஃப் த ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 5 நம்பர் இங்கே வந்து 11 நம்பர் இருக்குது. ஓகே. அதில் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46. ஓகேவா? அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5 நம்பர்களுடைய சராசரி வந்து 46 அப்படிங்கிற சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ 11 நம்பரில் ஃபஸ்ட்டு 5 நம்பரோட சராசரி வந்து 46 அப்படின்னா அதே எடுத்து எழுதிக்க போகிறோம். எப்படி எழுதிக்க போகிறோம்? அதே மெத்தட் தான். ஓகேவா? என்னென்னா ஃபஸ்ட்டு 46. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5 நம்பரு 46. ஓகேவா? ஸோ என்னடா அது வந்து 11 5 55 அப்படின்னு சொல்லிட்டு 11 × 50 ஈஸியாக பெருக்கி போட்டோம். இந்த மாதிரி எதாவது எப்படி பெருக்கிறது? ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அப்படியே பெருக்கிடுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் எது இருந்துச்சுன்னா சைடில் பெருக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ 46 5 அப்படின்னா 5 30 3 5 23 23. ஓகேவா? அப்போ 230ங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 230ங்கிறது தான் அப்புறம் இதில் வரும். ஓகேவா? ஸோ 230. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க? கடைசி முதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் 5 நம்பரோட சராசரி 46 சொல்லியிருந்தாங்க. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே இது வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க? கடைசி 5
எண்களின் அதாவது கடைசி 5 எண்களின் சராசரி 54. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே தான் 5 × 54. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், இது வந்து லாஸ்ட். ஓகேவா? ஸோ இது லாஸ்ட். ஓகேவா? ஸோ இது Fன்னு போட்டுங்க, இது லாஸ்ட்னு போட்டுங்க. லாஸ்ட்டு 5 நம்பர்ஸோடைய இதுதான் அதுதான் இந்த 5 நம்பரோட தான் 54. அப்போ 5 × 54 மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? அப்போ அதே மாதிரி உங்களுக்கு டக்குன்னு ஸ்பாட்டில் பெருக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 20. ஓகேவா? ஸோ 5 25ஓட 2 கூட்டிங்க அப்படின்னா 27. அப்போ 270 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 270 அப்படிங்கிறப்ப வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே இங்கே எழுதுங்க சைடில் 270. ஓகேவா? ஸோ இப்போ என்னாச்சு, இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறோம், இங்கே கேட்டிருக்கிறது வந்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 6வது என்ன கண்டறியதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 11. ஓகேவா? ஸோ 11 நம்பர் தான் வந்து இங்கே இருக்குது, இதுதான் 11. இந்த 11ங்கிற 11ல் 5 அப்படின்னு சொல்லிட்டு 10 நம்பர் தான். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு 5 நம்பரையும் கடைசி 5 நம்பரையும் கொடுத்துறான். அப்போ இடையில நடுவில் இருக்காங்க, இங்கே 6வது நம்பர் தானே கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரையும் கூட்டி, ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கூட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த மொத்தம் இருக்குல்ல இந்த 550 இதில் போய் கழிக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இதை புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சைடில் உள்ள பூரா வந்து அழிச்சிடணுங்க, அப்போ தான் நல்லது. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 270 இங்கேங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருமா? எஸ். ஸோ 270ங்கிறது வந்துருச்சு. இப்போது இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 200. இப்போ வந்து இதை அப்படியே கூட்டிடலாமா? எஸ், அப்படியே கூட்டிடலாம். என்ன வரும்? 0 7 3 10க்கு 0 மேலே 1 வந்து பார்த்தீங்கன்னா 500. ஓகேவா? ஸோ ஒட்டு மொத்தமாக 500 வந்துருச்சு. இப்போ இந்த 550 வந்து 500 கழிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 550 வந்து 500 கழிக்க போகிறோம். இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 550 × இது. ஓகேவா? எஸ். ஸோ இங்கே பாருங்கள், 500ல் 550 500 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 50 கிடைக்க போகுது. அப்போ 50ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அப்போ கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ 11 எண்களோட சராசரி என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முதல் 5 எண்களுடைய சராசரி என்ன அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி 5 நம்பரோட சராசரி என்னங்கிறது கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6வது நம்பர் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இது இதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டையும் தான் பெருக்கி ஆன்சர் கொண்டு வந்தோம். அதாவது ஒட்டுமொத்தம் 11 நம்பர் ஒரு சராசரி 50 அப்படின்னு சொல்லி நான் 2 பெருக்கி கொண்டு வந்திருந்தோம் ஒட்டுமொத்தமானது. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு 5 நம்பர் அப்படின்னு சொன்னால 5 × 46. ஓகே? ஸோ அதை வந்து நான் கொண்டு வந்துருந்தோம். சராசரி வந்து ஒட்டுமொத்த நம்பர் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம 5 × 54 அப்படிங்கிறது அதையும் வந்து நான் கொடுத்துருந்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 500ங்கிற இதை மட்டும் கூட்டும்போது நமக்கு 500 கிடச்சிச்சு. இந்த 500 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 550 வந்து கழிச்சோம். அப்போ தான் வந்து நமக்கு இந்த 6வது நம்பர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபைனலாக வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏல உள்ள 50 தான். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 256 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் ரன்னிங் அட் 61 km. இன் ஹவு மச் டைம் வில் இட் கிராஸ் another ட்ரெயின் ஆஃப் லென்த் 245 மீட்டர் ரன்னிங் அட் 41 km/h இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 256 மீட்டர் நீளமுள்ள ரயில் வந்து பார்த்தீங்கன்னா 61 km வேகத்தில் இயக்கப்படுது. 41 km வேகத்தில் இன்னொரு ட்ரெயின் 245 மீட்டர் நீளமுள்ள மற்றொரு ரயில் வந்து எதிர் திசையில் எவ்வளோ நேரத்தில் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ 2 ட்ரெயினை பற்றி இங்கே பேசுகிறாங்க. 2 ட்ரெயினோட நீளம் மற்றும் அதோட வேகத்தையும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அது ரெண்டும் கிடக்கக்கூடிய டைமிங்கை தான் வந்து இங்கே கேட்குறான். ஓகேவா? ஸோ புரிஞ்சா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் தப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே 265 வர வேண்டியதாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இங்கே மட்டும் சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷனை போட்டுக்கிறேங்க, 265 அப்படிங்க மாதிரி. ஓகே? ஸோ அவ்வளோதான். மற்ற ஒன்றும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இது சின்னதாக வந்து எடிட்டிங் மிஸ்டேக் ஆகி போச்சு. ஓகே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினோட நீளம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கூட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் கூட்டுறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதிர் திசையில் போகிறதுனால கூட்டுறோம். அதாவது ஒரே திசையில் போச்சு அப்படின்னா கழிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட்டு. அப்போ 265 இங்கே வந்து 245. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ 5 5 10 மேலே 1 6 4 10 1க்கு 1 மேலே 1 அப்போ 2 4 510. ஓகேவா? ஸோ 510 அப்படிங்கிறது இருக்கா? எஸ். ஸோ 510 அப்படிங்கிறது வந்துன்னா இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே? அப்படி இருக்கையில் இங்கே என்ன 510 இதை வந்து தான் தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ கூட்டியாச்சுல, இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 510. ஓகேவா? 510 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? ஒட்டு மொத்தமாக 2 ட்ரெயினோட இது அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக வச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம டைமிங் வந்து கூட்டிடுவோம். ஓகேவா? ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே 61 km, அதே மாதிரி இங்கே 41. ஓகேவா? ஸோ அதேமாதிரி கூட்டிங்க அப்படின்னா 61 இங்கே 41. அப்போ 2 6 4 10. அப்போ இங்கே என்னாச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இங்கேயும் தப்பு பண்ணிட்டாங்களா அடப்பாவிலா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க 47 இங்கே 41ன்னு வச்சுருக்காங்க அங்கடா டோட்டலாகவே வாடா இப்படி பண்ணணும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே 718 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறோங்க 718 108 ஆயிடுச்சா எஸ் அப்போ 108 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 108 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ஓகே 108 km/h அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு 108 km/h ஓகே ஸோ 108 km/h அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து மீட்டரில் இருக்குது இது km/hல இருக்குது ஓகே எஸ் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு வந்து இங்கே இது டைமிங் தானே கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே டைம் தானே கேட்டிருக்காங்க அப்போ இந்த டைம் எவ்வளோ டைமிங்கில் போகும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒன்று எவ்வளோ நேரத்தில் அப்படிங்கிறது அப்போ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த km/h வந்து டைம் இதில் மாற்றணும் ஓகேவா ஸோ மீட்டரில் மாற்றணும் அப்போ 108 ஓகேவா ஸோ 108 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா km/h வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்டில் மாற்றுறதுனால இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5/18 அப்படிங்கிறத போடுறோம் ஓகேவா 5/18 இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி அடிச்சு கொடுக்கலாம் 18 வாய்ப்பால் அடிச்சு கொடுக்கலாம் நீங்கள் 108 இருக்குது இங்கே 18 இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வாய்ப்பால் நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் ஒரு 18 ஓகேவா 6 18 வந்து 108 ஓகேவா ஸோ அப்போ இங்கே 6ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா 5 6 30 ஓகேவா ஸோ அப்போ 30 அப்படிங்கிறது 30 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிச்சு ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்த 108 அப்படிங்கிற km/h வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்டில் மாற்றுறதுக்காக 5/18 வந்து அடிச்சு கொடுத்தோம் ஸோ அதை தான் வந்து இப்போ பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ ஒரு 18 6 18 வந்து 108 அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து 6 5 வந்து பெருக்கி 5 6 30 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா எஸ் ஸோ இப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன இப்போ 30 இதை வந்து இவ்வளோ தானே ஆன்சர் வந்துமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது ஓகேவா ஸோ அடுத்து தான் ஒரு வேலை இருக்குது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கே 30 இருக்குது இங்கே ஆப்ஷன்ஸில் 30 செகண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க இங்கே 30 மீட்டர்/செகண்ட் அப்படின்ட்டு இருக்குது ஓகேவா ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க அதுதான் இங்கே முக்கியமான ஒன்று மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறதுக்கும் இங்கே செகண்ட்ஸ் வெறுமன செகண்ட்ஸ் இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகே எஸ் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆப்ஷன்ஸுமே வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது நம்மளாலே வந்து டக்குன்னு ஆகோ அப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் மாத்திரம் அதாவது km/hலேருந்து மீட்டர்/செகண்ட் மாத்திரம் போதும் போலருக்கு இந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஆன்சரும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்போ இதுதான் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை போட்டு போயிட வேண்டியது இதுதான் தவறானதாவது ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ட்ரெயினோட அந்த மீட்டர் இருக்குல்ல அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ எப்படின்னா 510 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமா ஓகேவா 510 ஓகே ஸோ 510 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 30 ஓகே எஸ் ஸோ இதை போட்டு இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் எப்படி அடிச்சு கொடுக்க முடியும் முடியும்னா 1 0க்கு 1 0 வேறு எப்படி அடிக்கலாம் வேறு எப்படி அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்பால் 51 கண்டிப்பாக வருமா எஸ் கண்டிப்பாக வரும் ஒரு 3 3 17 3 வந்து உங்களுக்கு 51 வந்துருச்சா எஸ் ஸோ 16 3 வந்து 48 ஓகேவா அப்போ 17 3 வந்து 51 வந்துருச்சு அப்போ இங்கே 17 செகண்ட் ஓகேவா ஸோ 17 செகண்ட் அப்படிங்கிறது தான் அதில் கரெக்டான ஆன்சர் அப்போ 17ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் டியில் தான் இருக்குது ஓகே ஸோ 17 செகண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் டியில் தான் இருக்குது ஓகே ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் இதுதான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க த ப்ரைஸ் ஓகேவா ஸோ த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் ஸோ த ப்ரைஸ் ஆஃப் an article is increased from ₹30 kg to ₹40 kg but there is no change its expenditure find the effort on the consumptions of the article ஓகே ஒரு பொருளின் விலை 30 கிலோவில் இருந்து 40 கிலோவாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் அதன் செலவில் எந்த மாற்றமும் இல்லை கட்டுரையின் நுகர்வு மீதான விளைவை கண்டறியவும் ஓகேவா எஸ் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோலேருந்து 40 கிலோவாக உயர்த்தப்பட்டிருக்கு ஆனால் அதோட செலவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அதாவது நுகர்வுன்னு சொல்லுவோம்ல அதோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படலையா அப்போனா அதோட இந்த விலை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுல அதுக்கான இன்ஃபேக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொஸ்டின்ஸ் கேட்குறான் ஓகேவா ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் எப்படி கொண்டு வர்றது ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து அதே தான் ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேணால் ப்ரைஸ் தானே ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க இங்கே வந்து பி ஈக்குவல் டு பி போட்டு ஸோ இப்போ 30 கேஜி 40 கேஜின்னு இருக்குது ஓகே ஸோ 30:40 அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா 1 0க்கு 1 0 அடிச்சிடலாமா இப்போ 3 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கா இதை ரேஷியோவில் கொண்டு வரக்கா நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் 3 4 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து 30 40 கிலோ மாறி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்றுக்கு ஒன்று மாறி இருக்கிறதுனால இங்கிட்டிருந்து இதையும் தான் கொண்டு போகிறோம் அப்படின்னா இதை வந்து 4000 இது வந்து பார்த்திங்கன்னா 3000 எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு 4ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு 1 ஓகேவா ஸோ 1 தான் இருக்கும் அந்த 4 3 போச்சு அப்படின்னா 1 இருக்கும் அப்போ 1/4 ஓகேவா ஸோ இதுதான் அதுக்கப்புறம் நமக்கு
இது எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ அப்போ இந்த சைடு உள்ள மார்க்கெட் ப்ரைஸ் அங்கிட்ட உள்ள செல்லிங் ப்ரைஸில் வந்து தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா 30லேருந்து தானே 40 ஆயிருக்கு அதுதான். அப்போ ஏற்கனவே 30 மார்க்கெட் ப்ரைஸ் 30 இருந்தது தான் செல்லிங் ப்ரைஸ் ஆகும்போது செல்லிங் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தும் பொழுது 40 வந்து மாற்றிருக்கான் ஓகேவா. அவ்வளோதான். அதனால தான் நம்ம 4லேருந்து 3 வந்து கழிச்சிருக்கோம். அப்போ 1/4 ஓகேவா. ஸோ 1/4 × 100 ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து எப்படி அடிச்சு கொடுக்கலாம் இப்படி தான் அடிச்சுக்கணும். ஒரு நாள் 4 25 நாள் 100 அப்போ 25% அப்படிங்கிறது இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் இதில் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ இதில் 25% அப்படிங்கிறதா அந்த இதில் கன்சூம்ஷன்ஸ்னால் அந்த எஃபெக்ட்னால வந்து இன்க்ரீஸ் ஆனது. அதாவது 30லேருந்து 40 ஆச்சுல அது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஓகேவா. எஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒன்றும் பெருசாக வந்து நான் திரும்ப சொல்லணுங்கிற தேவை கிடையாது. ஸோ சிம்பிளான ஒன்று தான். ஸோ அவ்வளோதான் ஓகேவா. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வரைக்கும் 2 தடவை பாருங்கள் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து நான் புரியும். எந்த ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. எக்ஸாம் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து பதில் அளிக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம நிறைய கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ்க்கான சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான எனக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுதன் எக்ஸாம் கோச்சிங் அப்படி மாதிரி டைப் பண்ணிங்கனாவே நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்துடும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ கைஸ்.